நம்ம எல்லாருக்குமே சினிமாவில் வர ஹீரோக்களை ரொம்ப பிடிக்கும். சூப்பர்மேன், அயன்மேன் அப்படின்னு திரையில் வரக்கூடிய அந்த ஆபத் பாந்தவர்களை நம்ம அப்படி கொண்டாடுவோம். ஏன் நம்ம ஊர்லேயுமே கூட ஹீரோக்கள் யாரையோ அடிக்கிறாங்க, இல்லை பாட்டு பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னா அப்படி செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் கண்ணெதிரே மரணம் சுழன்றடிக்கும்போது தான் உயிர் போனால் கூட பரவாயில்ல, அடுத்தவங்களோட உயிர் தப்பிக்கணும்னு யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க தாங்க நிஜமான ரியல் ஹீரோஸ். தான் கைவசம் இருந்த ஒரே ஒரு லைஃப் ஜாக்கெட், அதை மட்டும் கழட்டி தரலனா அவரே தப்பிச்சிருக்கலாம். ஆனால் ஆற்று வெள்ளத்தில் தத்தளிச்சுக்கிட்டு இருந்த ஒரு 61 வயது முதியவரை காப்பாற்றுறதுக்கு யோசிக்காமல் தன்னுடைய உயிர் கவசத்தை கழட்டி அவர் உடம்புல மாட்டிவிட்டு அதே வெள்ளச்சூழலில் சிக்கி தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணாரு பாருங்க. ஒரு மனிதநேய மாவீரன். அவர் தாங்க உண்மையான ரியல் ஹீரோ. அவர் பேர் ஆர் ராஜேஷ். 2018 கேரளா பெருவெள்ளம், 2024 வயநாடு நிலச்சரிவு, இப்போ நடக்கக்கூடிய 2026 பேரிடர்னு கேரளாவுக்கு எப்பெல்லாம் ஆபத்து வந்துச்சோ அப்பெல்லாம் மக்களுக்காக ஓடோடி வந்து ஆயிரக்கணக்கான மக்களை மீட்ட ஒரு உண்மையான மீட்பு வீரன். இன்றைக்கி ஒட்டுமொத்த கேரளாவும், ஏன் நம்ம பாரத நாடே கண்ணீரோட இந்த மாவீரனுக்கு வீரவணக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கு. ராஜேஷுக்கு அந்த ஆற்று வெள்ளத்தில் கடைசியாக என்ன நடந்துச்சு, தான் குடும்பத்தையே வறுமையில் விட்டுட்டு அவர் பண்ணின அந்த பெரிய தியாகத்தின் பின்னணி என்ன, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி ரியல் ஹீரோஸை பற்றி தான் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இப்போது கேரளாவில் தென்மேற்கு பருவமழை மிக தீவிரமாக பெஞ்சிட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனால் மாநிலத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் கனமழை, வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவுன்னு சூழ்நிலை ரொம்பவே மோசமாக இருக்குது. குறிப்பாக கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி கண்ணூர் மாவட்டம் சிறுபுழா அருகே இருக்கக்கூடிய மீன்சுள்ளி நீர்வீழ்ச்சி மற்றும் காரியங்கோடு ஆற்றுப்பகுதிகளில் சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி ஒரு கனமழை. வெறும் சில மணி நேரங்களில் 300 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்து அங்கே திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. அன்னைக்குன்னு பார்த்து மலையினுடைய மேல் பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்ட செய்தி தெரிய வருது. இதை கேட்ட பென்னி அப்படின்ற 61 வயது விவசாயி பதறி அடிச்சுக்கிட்டு தன்னுடைய காஃபி தோட்டத்தை பார்க்கறதுக்கு கிளம்புறாரு. ஆனால் இயற்கை அவர் வழியை மறிச்சது. கண்ணு மிக்கக்கூடிய நேரத்தில் பெரு வெள்ளம் காரியங்கூட ஆற்றில் கரை புரண்டு ஓட ஆரம்பிக்குது. பென்னியால் திரும்ப வரக்கூட முடியல. ஆற்றுக்கு நடுவில் ஒரு மீன்சுள்ளி தீவு போன்ற ஒரு சிறிய திட்டுப்பகுதியில் ஆற்றங்கரையில் இருந்து சுமார் 50 மீட்டர் தொலைவில் அவர் தனியாக அங்கே மாட்டிக்கிறாரு. சுற்றி சுழன்றடிக்கும் வெறி பிடித்த வெள்ளம். உதவிக்கு ஆள் கூட இல்லை பக்கத்தில் யாரோ. மரண பயத்தில் அந்த முதியவர் கதறாரு. அந்த நேரத்தில் தான் செய்தி மீட்பு குழுவுக்கு எட்டுது. உடனே அந்த பகுதியில் இருந்த அட்வென்ச்சர் டிசாஸ்டர் சொசைட்டி அமைப்பைச் சேர்ந்த 36 வயதான ராஜேஷ் அவர்கள் தன்னோட சக மீட்பு பணியாளர்களான ஷிபின் மற்றும் ஜித்தின் ஆகியோரோட அங்கே விரைந்து வராரு. காரியங்கோடு ஆற்றுல தண்ணி ராட்சத வேகத்தில் பாஞ்சுக்கிட்டு இருக்கு. மீட்பு குழுவில் இருந்த ஷிபினும் ஜித்தினும் ஆற்றுக்குள்ளே இறங்கி தீவில் மாட்டிக்கிட்டு இருந்த பென்னி அந்த முதியவரை நோக்கி ஒரு கைத்தை தூக்கி வீசுகிறாங்க. ஆனால் இந்த கைத்தை பிடிச்சு பக்கத்தில் இருந்த தென்னை மரத்தில் கட்ட முயலும் போது துரதிருஷ்டவசமாக பென்னியினுடைய கைகளில் காயம் ஏற்பட்டு அவரால் கைத்தை கெட்டியாக பிடிக்க முடியாமல் போயிடுது. நிலைமை கையை மீறி போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்த ராஜேஷ் அவர்கள் ஒரு நிமிஷம், ஒரு நொடி கூட தாமதிக்கலை. தாங்கிட்ட இருந்த நீச்சல் திறமையையும் தைரியத்தையும் மட்டுமே நம்பி சீறி பாயக்கூடிய வெள்ளத்தில் இறங்கி நீந்தி போயிட்டு பென்னியை அடைகிறாரு. பென்னியை மீட்டு கரைக்கு அடைச்சிட்டு வரும்போது தான் அந்த நெஞ்சை உழுக்கக்கூடிய சம்பவம் நடக்குது. வயதான பென்னியினால் நீரோட்டத்தின் வேகத்தை எதிர்கொள்ளவே முடியல. அவர் நீரில் மூழ்கி மரண போராட்டம் நடத்துகிறத பார்க்குறாரு ராஜேஷ். அந்த ஒரு நொடி ராஜேஷ் யோசிச்சிருக்கலாம், நமக்கு நீச்சல் தெரியும், நம்ம எப்படியோ தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். இல்லை, இவர் என்ன வரனாலும் வயசானவர் தானே, இவரை விட்டுட்டு நம்மளை காப்பாற்றிப்போம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். இல்லைனா கரையில் இருக்கிறவங்க காப்பாற்றிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருக்கலாம். ஆனால் ராஜேஷ் இது எதுவுமே யோசிக்கல. அவர் அப்படிப்பட்ட மனிதரும் இல்லை. தான் போட்டிருந்த லைஃப் ஜாக்கெட்டை சட்டுன்னு கழட்டுறாரு. அதை தத்தளிச்சுக்கிட்டு இருந்த முதியவர் பென்னிக்கு மாட்டி விடுறாரு. இப்போ பென்னிக்கு லைஃப் ஜாக்கெட் பாதுகாப்பு கொடுக்குது. ஆனால் ராஜேஷுக்கு அந்த வெள்ளச்சூழலில் எந்த பாதுகாப்பும் இல்லை. அந்த முதியவரை கரையேற்றின பிறகு ஆற்றை கடக்கிறதுக்கு பயன்படுத்திய அதே கைத்தை பிடிச்சிக்கிட்டு ராஜேஷும் கரைக்கு வரத்துக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு. கரைக்கு ரொம்ப பக்கத்தில் வெறும் சில அடிகள் தூரம் இருக்கும்போது விதி கொடூரமாக விளையாடுது. ஆற்றின் கடுமையான நீரோட்டமும் ஆக்ரோஷமான அலைகளும் ராஜேஷின் பிடியை நழுவ வைக்குது. ஐயோ ராஜேஷ் அப்படின்னு கரையில் இருந்தவங்க கத்துற சத்தத்துக்கு நடுவில் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் கூட அந்த மாவீரனை வெள்ளச்சுடல் அடிச்சுட்டு போயிடுது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி மாலை மாயமான ராஜேஷை கண்டுபிடிக்கிறதுக்கு தீயணைப்புத்துறை, தேசிய பேரிடர் மீட்பு படை மற்றும் உள்ளூர் கிராம மக்கள் அனைவருமே இணைந்து தேடுதல் வேட்டையில் இறங்குறாங்க. ராஜேஷுக்கு நீச்சல் நல்லா தெரியுமே, எங்கேயாவது மரத்தை பிடிச்சிட்டு தப்பிச்சிருப்பான், கண்டிப்பாக உயிரோடு தான் இருப்பான், வந்துடுவான் அப்படின்னு அவர் கூட இருந்த நண்பர்களும் ஊர் மக்களும் கண்ணீரோட பிரார்த்தனை செய்கிறாங்க. ஆனால் பாருங்கள், அந்த இயற்கை கொஞ்சம் கூட இறக்கமே காட்டலை. 3 நாட்கள் தொடர் தேடுதலுக்கு பிறகு ஆகஸ்ட் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை புலிங்கோங் பாலத்தின் அருகே ராஜேஷினுடைய உடல் அசைவற்று கண்டெடுக்கப்படுது. தான் காப்பாற்ற நினச்ச முதியவர் பென்னியை பத்திரமா கரையேற்றிட்டு தான் உயிரையே பலி கொடுத்த அந்த செய்தியை கேட்டு ஒட்டுமொத்த கேரளாவும் உறைஞ்சு போச்சு. யார் இந்த ஆர் ராஜேஷ்? திருவனந்தபுரம் மாவட்டம் கள்ளியூர் பகுதியைச் சேர்ந்தவர் தான் இந்த 36 வயதான ராஜேஷ். இவர் ஒரு சாதாரண ஆள்லாம் இல்லைங்க. ஒரு சான்றளிக்கப்பட்ட நீச்சல் மற்றும் ராப் பெல்லிங் கயிறு மூலம் மலையிறங்கும் பயிற்றுவிப்பாளர்.
கடந்த 3 மாதங்களாக கண்ணூரில் உள்ள ரிவர் ராஃப்டிங் கிளப்பில் பணியாற்றிட்டு வந்தார். அது மட்டும் இல்லாமல் அட்வென்ச்சர் டிசாஸ்டர் சொசைட்டி அமைப்பில் உறுப்பினராக இருந்து பலருக்கு நீர் பாதுகாப்பு மற்றும் கயிறு மீட்பு பயிற்சிகளை வழங்கி வந்தவர். கேரளாவுக்கு எப்பெல்லாம் பேரிடர் வந்ததோ அப்போதெல்லாம் ஆபத் பாந்தவனா உண்மையான ஹீரோவாக வந்து நின்றவர் தான் ராஜேஷ். 2018 கேரள பெருவெள்ளம் மாநிலமே நீரில் மூழ்கினப்போ தன்னார்வலராக களம் இறங்கி நூற்றுக்கணக்கான உயிர்களை காப்பாற்றினார். 2024 வயநாடு நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் அபாயகரமான பணிகளில் முன்னின்று உழைச்சார். தற்போது 2026 வெள்ளப் பேரிடர் மீண்டும் அதே கடமையுணர்ச்சியோட களமிறங்கி இறுதியில் ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு தன்னுடைய உயிரையே தியாகம் செஞ்சுருக்காரு. ஆனால் அடுத்தவங்க உயிரை காப்பாற்ற தான் உயிரை கொடுத்த இந்த ஹீரோவினுடைய சொந்த வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுங்களா? கேட்குறவங்க நெஞ்சு அப்படியே வெடிச்சிட்டு வச்சிரும். ராஜேஷுக்கு தந்தை சேகரன், தாய் கீதா, மனைவி லட்சுமி மற்றும் 2 மகன்கள் இருக்காங்க. மூத்த மகன் அபிஷேக் 9ஆம் வகுப்பும் இளைய மகன் அர்ஷன் 8ஆம் வகுப்பும் படிச்சுட்டு வர்றாங்க. இவங்க குடும்பத்தில் சோகம் இது முதன்முறையெல்லாம் இல்லைங்க. சரியாக 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் ராஜேஷின் தம்பி ஒரு கொடூரமான ரயில் விபத்தில் உயிரிழந்தார். அந்த சோகத்தில் இருந்தே பெற்றோர்கள் இன்னும் மீண்டு வரலை. அதுக்குள்ளே வீட்டின் மூத்த மகனான ராஜேஷும் இப்போ பிணமாக மீட்கப்பட்டிருக்காரு. ராஜேஷினுடைய குடும்பம் கடும் கடன் சுமையில் இருக்குது. அரசாங்கத்தின் லைஃப் மிஷன் திட்டத்தின் கீழே கட்டப்பட்டு வந்த இவர்களது சிறிய வீடு பணம் இல்லாமல் இன்னமும் கதவு ஜன்னல் கூட இல்லாமல் பாதியிலேயே நிற்குது. ராஜேஷ் அவர்களுடைய பக்கத்து வீட்டுக்காரவங்க லலிடி அப்படிங்கிறவங்க கண்ணீரோடு சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுங்களா? ஊரில் யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் ராஜேஷ் ஓடோடி வந்து உதவுவான். ஆனால் அவனோட சேவைக்கு வாடும்போது எந்த அங்கீகாரமுமே கடைசி வரைக்கும் கிடைக்கல. இன்றைக்கி அடுத்தவரை காப்பாற்ற உயிரை விட்ட பிறகே அவனோட தியாகம் இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜேஷின் உடல் அவரது சொந்த ஊரான திருவனந்தபுரம் தெட்டி விலைக்கு கொண்டு வரப்பட்டு முழு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டுச்சு. அரசியல் தலைவர்கள் பலரும் நேரில் போயிட்டு அஞ்சலி செலுத்தினாங்க. கேரள மாநில முதலமைச்சர் வி.டி. சதீசன் அவர்கள் கண்ணூர் பகுதியில் தத்தளித்தவரை காப்பாற்ற தனது சொந்த லைஃப் ஜாக்கெட்டை தந்து தன் உயிரை தியாகம் செய்துள்ளார் ராஜேஷ். அவரது இறுதி தியாகமும் மனிதநேயமும் என்றும் நினைவில் நிலைத்திருக்கும் அப்படின்னு தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டு நேரில் போயிட்டு அஞ்சலி செலுத்தினார். எதிர்க்கட்சித் தலைவர் பினராயி விஜயன் அவர்களுமே கூட ராஜேஷின் மறைவுக்கு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். பாஜக மாநில தலைவரும் நேமம் தொகுதி எம்எல்ஏவுமான ராஜீவ் சந்திரசேகர் 2018, 2014 மற்றும் இன்றைய 2016 பேரிடர்களில் ராஜேஷ் காட்டிய வீரமும் தன்னலமற்ற தியாகமும் கேரள வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது மனைவி லட்சுமி மற்றும் மகன்களுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்னு சொல்லி உருக்கமாக பதிவிட்டிருக்காரு. குடும்பத்தின் வறுமையையும் அரைகுறையாக நிற்கக்கூடிய வீட்டையும் பார்த்த தலைவர்கள் ராஜேஷின் வீட்டை அரசாங்கமே முழுமையாக ஏற்று கட்டி முடிக்கும் அப்படின்னும் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் உடனே செய்யப்படும் அப்படின்னு உறுதி கொடுத்திருக்காங்க. தற்போது 2026 ஆகஸ்ட் மாத நிலவரப்படி கேரளாவில் பெஞ்சு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த கனமழைக்கு இதுவரைக்கும் 20 பேர் உயிரிழந்திருக்காங்க, 4 பேர் மாயமாகி இருக்காங்க. 12,000க்கும் மேற்பட்ட மக்கள் நிவாரண முகாம்களில் தங்கியிருக்காங்க. கண்ணூர், வயநாடு, இடுக்கி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. சுயநலம் நிறைஞ்ச இந்த உலகத்தில் நான் என்னுடைய குடும்பம் அப்படின்னு மட்டும் தன்னை மட்டுமே யோசிக்கிற மனிதர்களுக்கு மத்தியில் முன்பின் தெரியாத ஒரு முதியவரினுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு தன்னுடைய சொந்த லைஃப் ஜாக்கெட்டை கட்டி கொடுத்தாரே அந்த ராஜேஷ். அவர் தாங்க நம்ம ஸ்க்ரீனில் பார்த்து செலிப்ரேட் பண்ணுற ஹீரோக்களெல்லாம் விட உண்மையான ரியல் ஹீரோ. மனித நேயத்தின் உச்சக்கட்டம் ராஜேஷ் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய உடல் மறைஞ்சிருக்கலாம், ஆனால் அவர் காட்டிய அந்த தன்னலமற்ற தியாகம் கேரள வரலாற்றிலையும் நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய இதயத்திலையும் என்னென்னைக்கும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். அதன் மூலமாக ராஜேஷ் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு வகையில் இருந்துக்கிட்டே இருப்பார். மாவீரன் ஆர் ராஜேஷ் அவர்களுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக கண்ணீர் அஞ்சலியும் வீர வணக்கமும். இந்த வீரனுடைய தியாகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. இந்த வீரனுடைய தியாக வரலாறு எல்லாருக்கும் போய் சேரணும். இவரை மாதிரி ஆட்களை பற்றி தான் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். Subscribe to One India and never miss an update.